இதான் கூட்டணி நிதிஷ் அண்ட் பாபு காம்போ கூட்டணி. ஏ பாபு எங்கே போறே? ஜி வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. இனிமே நான் உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு விடுறதில்லை. எந்த நேரம் யாரு பக்கம் ஓடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னை கூட நம்பிடலாம் பாபு. இதே நிதிஷ் இருக்கானே இயர்லி 365 டேஸ் எந்த கூட்டணி தாவலாமலே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா கின்னஸ் ரெக்கார்டு பிளான் பண்றான். கூட்டணிக்கு சித்தாவல்ல பீச்சு போடுவேன். அப்போ நாங்க எப்படி ஜி வீட்டுக்கு போறது? இனிமே உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது. ஒடிஜி தான் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. உங்களுக்காக 3 BHK பிளாட் ஒன்னு புக் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு கட்ல ஒண்ணா போடுறோம், ஒண்ணாவே தூங்குறோம், ஒண்ணாவே சாப்பிடுறோம், ஒண்ணாவே எதை செஞ்சாலும் ஒண்ணா பண்றோம். ஓகே அப்பா சுச்சா காக்கா, அங்கே எல்லாம் உன்னை தனியா விட்டுருவேன் பாபு. ஆனா அங்கே நான் சிசிடிவி வச்சிருப்பேன். எப்படி? அப்ப நாங்க இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது போல. அரே பாபு, அரே நிதிஷு, நீங்க ரெண்டு பேரும் நெக்கு ரெண்டு கண்களும். சரி முதுகு அரிக்குது, லேசா சொரிஞ்சு. அரே பாபு, இந்த விஸ்வகுரு பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? வந்துட்டேன். இருப்பா கொச்சிட்டு போறான் பையன். ஒரு உதவிக்கு உதவி உனக்கு எங்கப்பா இருக்குது? மாட கெட்ட பொழப்பு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம கங்கனா அக்கா பேசுற பேச்சுக்கோ முட்டை வாயுதான் இருக்கும். எங்கேயாவது யாருக்கிட்டையாவது சமத்தியா வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அதுவும் போலீஸ் கையாலே வாங்கிக்கட்டும்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது. சமீபத்துல நம்ம கங்கனா அக்கா சண்டிகர் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சு இல்ல, அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. அங்க போய் இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் 100 rupees கொடுத்தாலே வந்து ப்ரொடெஸ்ட்ல கலந்துப்பாங்க, அது ஒரு ஃபேக் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு 200 ஊபி காமெடி அங்க போய் பண்ணி இருக்கு. வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போன பொதுல விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். இத பார்த்து காண்டான ஆப்போசிட்ல இருந்த இந்த சிஆர்பி போலீஸ் நம்ம பாஜக எம்பியோட கன்னத்துல காங்கிரஸ் லோகோவை பிரிண்ட் அடிச்சு விட்டுருச்சு. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். அட பாவிகளா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு இன்னும் அக்கா பொக்கே கூட வாங்கியிருக்காரு. அதுக்குள்ள வாயு மேலேயே பொக்குன்னு ஒண்ணு வச்சுட்டீங்களா? குத்தி விட்ட. பட் அட் எண்ட் வயலன்ஸ்ங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷனே கிடையவே கிடையாது. ஆனாலும் இத கேட்கும் போது செம்ம சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. பின்ன என்னங்க, இவங்களை எதிர்த்து யாராவது பேசி விட்டாங்கன்னா கிறிஸ்தவ கைகூடி இஸ்லாமிய தீவிரவாதின்னு பிராண்ட் பண்ணிட வேண்டியது. ஏதாவது ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுன்னா நீ 100 ரூபாய் வாங்கிட்டு பண்ண, நீ 200 ரூபாய் வாங்கிட்டு பண்ணன்னு சொல்ல வேண்டியது. ஒப்பீனியன் எல்லாம் சொல்லிட்டா இந்த அமைப்பு தானே ஃபண்ட் பண்ணுது, இந்த மிஷனரி தானே ஃபண்ட் பண்ணுதுன்னு இஷ்டத்துக்கு எல்லார் பேர்லயும் மானாவாரியா பில்ல போட வேண்டியது. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்தா மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. உங்களுக்குலாம் ஆவணும்டா. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. எல்லார் ஏரியாலையுமே ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான். அவனை யாராவது அடிச்சுட்டா உடனே போய் அவங்க அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்துருவான். அந்த சின்ன பையனோட எக்ஸாக்ட் கேரக்டர் தான் நம்ம குட்டி கேப்டன். எலெக்ஷன்ல தோத்த கையோட டைரக்டா போய் அவங்க மம்மியை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவங்களும் அவங்க குட்டி குழந்தைக்காக எவ்வளவு ஆக்ரோஷமா அநீதி எதிர்த்து போராடுறாங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தல்ல நிக்கிறாரு. அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர். அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் வந்து போற்றி இருப்பேன், வரவேற்பேன். விட்டு கொடுக்கணுமா? என்ன ஓடி பிடிச்சா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் வேணா பின்னாடியே வாரேன்னு சொல்றதுக்கு. நான் ஒரு தட்டுக்கு தேம் தேம் எழுதுறான். எல்லாம் ஓட்டுறீங்க. யாருடி செல்ல உங்களை அடிச்சது? மிஸ்டர் பி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. இது எலெக்ஷனுக்கு என்ன உங்ககிட்ட ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்க மாட்டேங்க. டேய் நம்ம போய் அப்படி நேர்ல நின்னாலே அப்படியே அலற தேவையில்ல, சிங்கம் மாதிரி நிக்கணும்டா. அங்க பாருங்க, ஒருத்தர் மிட்நைட் 2 o'clock கட்சியை கலச்சு மோடியோட குடும்பத்துல ஐக்கியமாகி போட்டி இன்னைக்கு மொக்க வாங்கி கவுண்டிக்கு முன்னாடி அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு வெள்ளி கிண்ணம் கூட மிச்சம் கிடைக்கல. நக்கு ஐ மீன் டெபாசிட்டே கிடைக்கல. டெபாசிட் கூட வாங்கலையா? ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்க ராடான் கம்பெனி ஓனர் இத பத்தி எங்கேயாவது பேசி இருப்பாரா, ஏதாவது சொல்லி இருப்பாரா? அது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. முதல்ல கொஞ்ச நாளைக்கு உங்க குட்டி குழந்தைய அவர்கிட்ட ஒரு கோச்சிங் அனுப்புங்க. ஒரு சிலர் எல்லாம் தங்களை ஒரு இன்டெலெக்சுவல் பூச்சிகள் அப்படின்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக போராடுறத பார்க்கும்போது சத்தியமா சிரிப்பு தான் வருது. 360 டிகிரில சுத்தி வந்து குட்டி ஓட்டு போடுங்க, ஓட்டு முடி தூக்குனாதான் அவங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஒண்ணும் தெரியாது மண்ணு.
வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் ஷாலின் மரியா லாரன்ஸ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அக்கா அப்பப்ப அன்வான்டா ஏதாவது ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒன்று சொல்லி இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நார்த்ல பிஜேபியோட பேக் சைடு பேர்ட் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யூடியூபர் துருவ் ராத்தி. இந்திய அலையன்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சப்போர்ட் பெரிய அளவுல இல்லாதப்போ துருவ் ராத்தி அந்த இடத்தை பயங்கரமா பேக்கப் பண்ணி கொடுத்தாரு. நமஸ்கார் தோஸ்தோ. அதனால அவருக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அக்கா குறுக்க புகுந்து இவங்களெல்லாம் விட்டு துருவ் ராத்தியை மட்டும் பாராட்டுறீங்க, உங்களுடைய சாதிய மனநிலை அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. ஆப்வியஸ்லி கான்ஸ்டிடியூஷன் நம்மளை காப்பாத்துது. காலங்காலமா பாபா சாஹிப் அம்பேத்கர் நம்மளை காப்பாத்திட்டு தான் இருக்காரு. நம்ம கார்கேஜி கூட ஒரு 4-5 வருஷமா நம்மளை காப்பாத்துறாரு. அதை விட முக்கியமா இந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையோட தலித்துகளோட ஓட்டுகள் பாஜகவுக்கு போய் சேரல. ஆனா இது எல்லாமே ஆல்ரெடி எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இந்த சீன்ல இல்லாத ஆளுதான் துருவ் ராத்தி. நம்ம ஊர்ல தான் இருக்காங்களே மதன் கௌரி, கீர்த்தி ஸ்ரீனு. இப்படிப்பட்ட கருமங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஜெம்மா அப்படின்னு எல்லாரும் அவர் வியந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம துருவ் ராத்தியை பாராட்டுறவங்க கூட கேஸ்டிசத்தை கனெக்ட் பண்றது என்ன மாதிரியான ஒப்பீனியன் சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இப்ப கூட பாருங்க, நான் அக்காவோட ஒப்பீனியனை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அக்கா சம்பந்தமே இல்லாம ஒரு பெண் தலித் நீ இப்படித்தான் பேசுவியா அப்படின்னு அவங்க மேல போடுற விமர்சனங்கள் எல்லாத்தையும் தலித்துகள் பக்கமா டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த இட்லி சட்டி அடிச்சதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கு என்னடா சம்பந்தம்? எனக்கு தெரிஞ்சு என்சைக்ளோபீடியால ஹிப்போக்ரிட்டுக்கு கீழே ஒரு டெஃபினிஷன் எழுதணும்னா அக்கா போட்டோவே ஒட்டி வச்சிடலாம். இட்ஸ் பெர்ஃபெக்ட். இட்ஸ் பெர்ஃபெக்ட். அதனால வாய் இருக்குன்னு சும்மா வள்ளு வள்ளுன்னு குலைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. சாம போறீங்களா இல்ல ஆதவந்தி சென்னியா வர சொல்லட்டுமா? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போட அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியாடா? நம்ம ஊர்ல போல்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்மளை எப்படி ஃபூல்ஸ்டர்ஸா மாத்துறாங்க அப்படிங்கறதா இந்த கதையின் கரு. இந்த கதையோட டைட்டில் என்ன அப்படின்னா ஆப்கி பார், நம்ம வாயில சொருகிட்டானுங்க சாக்கோ பார். அதாவது இந்த எக்ஸிட் போல்னு ஒரு ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? அதுல என்ன சொன்னாங்க, 400க்கு மேல இஷ்டத்துக்கு நம்ம ஜி வந்துட்டு ஜெயிச்சு அவருடைய சர்க்கார் தான் வரப்போகுதுன்னு கிளப்பி விட்டாங்களா. 400க்கு மேல இப்படி கிளப்பி விடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணதுனால ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே ஏறி எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு மோடி சர்க்கார் தான் வருதுன்னு தெரிஞ்சோட சும்மா ஸ்பீக்ல போய் நின்றுச்சு. அப்படி பீக்ல போய் நிக்கும் போது இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு அப்ஸ்கார்ட் ஆகி ஓடி போயிட்டாங்க. என்ன மழையும் காணோம், ஆளையும் காணோம், மழைய சாண முடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா. ஆனா ரிசல்ட் அன்னைக்கு என்ன நடந்தது, நம்ம ஜி ஒரு கையில சந்திரபாபு நாயுடுவையோ ஒரு கையில நிதிஷ்குமாரையும் பிடிச்சிட்டு அலைய வேண்டியதாகி போச்சு. இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்த உடனேயே மார்க்கெட் அப்படியே டிப், அதாவது பயங்கரமான அளவு டவுன்ல போனதுனால ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு. ஆனா அந்த நஷ்டம் யாருக்கு? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மள போன்ற மக்களுக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ரூபாய், இந்த 30 லட்சம் கோடி ரூபாயை சுருட்டிக்கிட்டு ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த யாருன்னே தெரியாத கும்பல் கிளம்பி போயிட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் நடத்தின கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் யாரோ இந்த டேட்டாவை அந்த ஆட்களுக்கு ரகசியமா கொடுத்திருக்கணும். அது மூலமா பிளான் பண்ணி தான் அந்த ஸ்கேம்ங்கிறதே நடந்திருக்கு. நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜிக்கு தெரியாம நடந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர் தான் ஆல்மோஸ்ட் அந்த மீடியா கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஓடரு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். சோ இதுக்கான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் தான் ராகுல் காந்தி பிரஸ் மீட் கொடுத்து வச்சிருக்காரு. சோ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரட்டா, இவனுக்கு காசை கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னா இந்தியன் எக்கானமி அப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அடிக்கணும் முடிவு பண்ணிட்டானுங்கன்னா யாரை பத்தியும் கவலைப்படாம அடிப்பானுங்க அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸ்டோரி அப்படித்தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.